Hey guys, welcome back. So, இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு நியூ ஆப் வந்து கொண்டு வர போறாங்க. இந்த ஆப் டைரக்டா அப்படியே வாட்ஸ்அப்க்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்பா இருக்க போகுது. வாட்ஸ்அப் எப்படி ஒர்க் ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் இந்த ஆப்பும் ஒர்க் ஆகுது. வாட்ஸ்அப்ல நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த ஆப்லயும் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்பா தான் இருக்க போகுது. இந்த ஆப்போட கோட் நேம் பார்த்தீங்கன்னா சாண்டிஸ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ கரண்டா பீட்டா டெஸ்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த ஆப் பிளே ஸ்டோர்லயே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இவங்க வந்து என்டிடிவில ஒரு பேட்டியில கன்ஃபார்ம் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நியூஸ் தான் வந்திருக்கு. இதுல 2 ஆப் வந்து கொண்டு வர போறோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெசேஜிங் அண்ட் கன்வர்சேஷன் ஆப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்போட கோட் நேம் பார்த்தீங்கன்னா ஒன்னு பார்த்தீங்கன்னா சாம்வாட் அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ் அப்படின்னு நேம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து காமன் பப்ளிக் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு ஆப்பும் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆப்போட கோட் நேம் பார்த்தீங்கன்னா GIMS அப்படின்னு வந்து நேம் வச்சிருக்காங்க. இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது அவங்களுக்குள்ள வந்து கன்வர்சேஷன் பண்ணிக்கிறதுக்கு, ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபைல்ஸோ சம்மந்தப்பட்ட அந்த டேட்டாஸ்லாம் அதில் வந்து ஈஸியாக உங்களால் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த GIMS வந்து ஒன்லி கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக டேட்டாஸை ஷேர் பண்ணிக்க முடியும் பயம் இல்லாமல். இது எப்படியோ இந்தியாவிலே மேக் பண்ண ஆப் வந்து நிறையா வரப்போகுது அப்கமிங்ஸில். அண்ட் இது எல்லாமே பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பிளே ஸ்டோர்லையும் வரப்போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கேட்கறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஆப் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல யூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஏற்கனவே பப்ஜிக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஆப் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபாஜின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு நாள் 2 நாள்லேயே அப்படியே அன்இன்ஸ்டாலும் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் அந்த ஆப்ல கான்செப்ட் வைஸ் ஓகேவா இருந்தது. பட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ரொம்ப பேசிக் பீட்டா வெர்ஷனில் தான் அந்த கேம் இருந்ததுனால நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டில் தான் அந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அதனால் அதையும் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆப் லான்ச் ஆகிறப்பவே நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இப்போதைக்கு வாட்ஸ்அப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 ஆப், அதாவது சாம்வாட் அண்ட் சாண்டிஸ் அண்ட் GIMS, இந்த 3 ஆப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட், மொபைல் ஃபோன்ஸ், டெக் அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளுடைய செகண்டரி சேனல் D16 தமிழ், அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.